ஒரு நிகழ்ச்சி முடிச்சு நான் ஒரு தொலைக்காட்சியில முடிச்ச உடனே நான் அவருடைய பெரிய பக்தனுங்க, பெரிய ரசிகனுங்க அப்படிலாம் சொல்லிட்டேன். அப்ப ஐயாக்கு வந்து போன் வருது. ஐயா எப்படின்னா, ஐயாவும் கமல் சாரும் இந்த சட்டை போட்டுக்கிட்டு இருக்க பேசுவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம். சொல்லுங்க. ஆமா, இருங்க பேண்ட போட்டுக்கிறேங்க. ஆமா ஆமா, இப்படி ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஐயாக்கு ஒரு போன் வருது. ஐயா வந்து சொல்றாரு, உங்களுடைய ரசிகர், முக்கியமான ரசிகர் ஒருத்தர் இருக்காரு சட்டை போட்டுக்கிட்டேன் ஏவிஎம் ஸ்டுடியோல. அப்ப எனக்கு ஐயா போன் கொடுத்தாரு. உடனே கமல் சார் பேசினாரு. நான் கமல் பேசுறேன் அப்படின்னாரு. எனக்கு மெயின் நாக்கு உள் நாக்கு ஆயிடுச்சு. வார்த்தை வரல, எனக்குள்ள விக்குது, மழை விழுகுது. ஐயா கார்ல உட்காந்துருக்காரு, டைம் ஆச்சு. ஆமா சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார். இந்த கலைவன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. கலைவன் தெரியுமான்னா அதுக்கு 10 கொஸ்டின் கேட்பாரு, தெரியாதுன்னா 20 கொஸ்டின் கேட்பாரு. சார் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு. அதாவது குருவை பார்க்காமயே மண்ணை புடிச்சு வச்சுக்கிட்டு இதுதான் குரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பண்ணுவாங்கல்ல, அதுதான் கலைவன். அது மாதிரி என்னை பார்க்காமலே நீங்க இவ்வளவு தூரம் பண்றீங்க, ஐயா சொன்னாரு. அப்படியா சார், ரொம்ப நன்றி சார். அன்னைக்கு வீட்டுல போய் பொண்டாட்டிட்டு சொல்றேன், கமல் பேசினார் கமல் பேசினார் கமல் பேசினார்னு. இப்படித்தான் தூக்கத்துல எப்ப பார்த்தாலும் உரலிட்டே இருப்பேன். என்னடி சத்தியமா கமல் பேசினாரு? ஆமா, அன்னைக்கு எம்ஜிஆர் பேசினாருன்னு, இப்ப கமல் பேசினாருங்கிற, பேசாம பாடு அப்படிங்கிற.